அர்ஜுன் மற்றும் மணி சிறந்த நண்பர்கள். அவர்கள் தினமும் பள்ளிக்குப் போவதற்கும் விளையாடுவதற்கும் கூடவே செல்வார்கள். ஒரு நாள் பள்ளிக்குப் பிறகு அவர்கள் ஊருக்குள் இருக்கும் பெரிய காட்டில் நடக்கத் தொடங்கினார்கள். தூரத்தில் ஒளிரும் ஒரு கல் மணியின் காலில் மோதி விழுந்தது. மணி, அர்ஜுன், இந்த கல் வித்தியாசமாக ஜொலிக்கிறது. அர்ஜுன் அந்த கல்லை எடுத்து பார்த்தான். அது நீல நிறத்தில் பிரகாசித்தது. அர்ஜுன், நீலம் மட்டுமல்ல, இது நம்மிடம் பேசும் போல உள்ளது. அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கல் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. கல், நீங்கள் நல்ல உள்ளத்துடன் வந்தீர்கள், உங்களுக்கு ஒரு பரிசு. அதை கேட்டதும் அவர்கள் 2 பேரும் ஆச்சரியமாக கண்ணை மூடிக்கொண்டனர். ஒரு கணத்தில் அவர்கள் கனவுகளில் நினைத்த ஒரு சிறிய அழகிய வீடு உருவாகிக் கொண்டிருந்தது. பெரிய தோட்டம், நிறைந்த பழமரங்கள், மலர்கள் அனைத்தும் இருந்தன. மணி, இது நம்முடைய கனவுகளின் வீடு போல் இருக்கிறது. அர்ஜுனும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். ஆனால் திடீரென அந்த வீடு மெதுவாக மாயமாக தொடங்கி மறைந்து போனது. அர்ஜுன், ஏன் மறைந்து போயிற்று? கல், உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் உங்களுக்கு உழைப்பு தேவை. நல்ல உள்ளம் இருந்தால் அதற்கான வழி கிடைக்கும். மணி மற்றும் அர்ஜுன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு சிந்தனைக்கு ஆழமானார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், வாழ்க்கையில் உண்மையான வெற்றி கிடைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மந்திரக்கல்லை அங்கேயே விட்டுவிட்டு அடுத்த நல்ல உள்ளத்தவரும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினார்கள். கதையின் முடிவு: நல்ல உள்ளத்துடன் இருப்போர் உழைப்பால் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி அடைவார்கள்.